கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். டியூட்ரானமி 1st chapter verse 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்துல அப்பா உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். இப்ப நீங்க என்னென்ன காரியத்துல ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கடன் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துல சமாதான குறைச்சலாக இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள்ல நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். அப்பா சொல்றாங்க, உங்க சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீங்க இப்ப இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, தேர்தல் கிடைக்காதான்னு சொல்லிதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்பா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஆறுதல் தேர்தல் மாற்றமல்ல, இந்த சிச்சுவேஷனே தலைகீழாய் மாற்றி 2 மடங்கு அல்லையா, 5 மடங்கு அல்லையா, 10 மடங்கு அல்லையா, 100 மடங்கு அல்லையா, 1000 மடங்கு என் பிள்ளைகளை, இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான என்னுடைய பிள்ளைகளை 1000 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மட்டும் அப்பா இல்ல, உங்க குடும்பத்திற்கே அவர் அப்பாவா இருக்கிறாங்க. சொல்றாங்க, உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம், நான் அடிக்கடி அதான் சொல்றது, உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை தினமும் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அநேகர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க மறந்தே போயிருக்கலாம், ஆனா அப்பா மறக்க மாட்டாங்க. அதை நீங்க உங்க வாயில அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். அப்பா நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்த அட்டைய பைபிள்ல வச்சுட்டு நீங்க மறந்துருப்பீங்க. அந்த வாக்குத்தத்த அட்டையில இருக்க அந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாயினால நீங்கள் சொல்லும் பொழுது, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். அப்பா சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும். அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை சொல்லணும். என் கை செய்ய வேலையில எல்லாம் என் தேவனாகிய அப்பா என்ன ஆசீர்வதிப்பாங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அப்பா என்ன மேன்மையா வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவோட வார்த்தைய சொல்லணும். கர்த்தர் எனக்கு ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் சொல்லுங்க. அப்பா உங்க ஞானத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:5 சொல்லியிருக்காரு, யாராவது ஞானத்துல குறைவுள்ளவங்களா இருந்தா என் இடத்துல கேளுங்க, நான் சம்பூர்ணமாய் தருவேன்னு சொன்னாரு. நீங்க அப்பா கிட்ட கேட்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். நீங்க கொஞ்சம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க, ஆனா அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு சம்பூரணமாய் கொடுப்பேன். 1000 மடங்கு ஆசீர்வாதம் தருகிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகணும். அதுக்கு ஒரே வழி அப்பாவுடைய வாக்கு தத்துவம். அப்பா நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நீங்க சொல்லணும். அப்பதான் அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா சொன்னது போலவே உங்களை ஆசீர்வதிப்பார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜெரேமியா 32 verse 18. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும். எத்தனை தலைமுறையா? 1000 தலைமுறைக்கும் அப்பா என்ன செய்ய போறாங்க, உங்களுக்கு கிருபை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்க, 1000 தலைமுறை எப்படி அப்பா கிருபை செய்யறாங்கன்னு. 17ஆம் வசனம் verse 17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரில் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமியை நம்மளால ஒரு சின்ன காரியத்தையும் உண்டாக்க முடியாது. அப்பா எப்படி உண்டாக்கிற, வானத்தை பூமியை அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன். அவ்வளவு பெரிய அப்பாவுக்கு உங்க பிரச்சனை சாதாரண விஷயம். அதை மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. அதான் சொல்றாரு, உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்பாவால எல்லா அற்புதத்தையும் செய்ய முடியும். அவரால் எல்லாம் முடியும். அப்பாவால மாத்திரம்தான் முடியும். எல்லாவற்றையும் செய்ய முடிகிற அப்பாதான் சொல்றாங்க, உங்களை மாத்திரம் இல்ல, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க. அப்பா என்ன சொல்றாங்க, 1000 தலைமுறைக்கும் நான் கிருபை செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து அதே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்ப்போமானால், டியூட்ரானமி 5th chapter verse 10.
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். இங்கே அப்பா சொல்றாங்க, 1000 தலைமுறைக்கும் உங்களுக்கு நான் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். உங்களுக்கு அற்புதங்கள், அதிசயங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் 1000 தலைமுறைக்கும் தருகிறதற்கு நான் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணுமா, முதல் லைன்ல பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்பா கிட்ட அன்பு கூறணும். அப்பா உங்க மேல அன்பு வைத்ததை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? உங்களுக்காக கல்வாரி சிலுவையில கடைசி சுற்றத்து வரைக்கும் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ரோட்ல போறவன் வரவன்லாம் அப்பாவை காரி துப்புறான். எல்லாவற்றையும் யாருக்காக சகித்தார்? நமக்காக தான் சகித்தார். நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? சகித்து கொண்டிருந்தார். அவர் நம்மேல் வைத்த அன்பை அவர் ப்ரூவ் பண்ணார். சொல்லல, செஞ்சு காமிச்சார். உயிரையே கொடுத்து ப்ரூவ் பண்ணார். இங்க அப்பா நம்ம கிட்டயும் கேட்கறது வேற ஒன்றுமல்ல, என்கிட்ட அன்பு கூறுங்க, என்கிட்ட அன்பு கூறுங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. என்னுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க? கை கொள்ளுங்க. அப்பாவுடைய வார்த்தையை நீங்க கை கொள்ளும் பொழுது அப்பா கிட்ட அன்பு கூறுற. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ நான் அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் அப்பா மேல. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நான் அப்பா மேல அன்பு வைத்திருக்கேன். என் அன்பு அளவிடவே முடியாது. இதெல்லாம் அப்பா நம்பவே மாட்டாங்க. இந்த வாயில சொல்றதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. நீங்க அன்பு கூறணும்னு நீங்க அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்க அன்பு கூறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, டெய்லி பைபிள் படிங்க. நான் டெய்லி படிக்கிறேன் பிரதர். ஒரு அதிகாரம் படிக்கிறேன். ஒரு அதிகாரம் படிக்கிறேன்னா 3 அதிகாரம் படிங்க. 3 அதிகாரம் படிக்கிறேன்னா 10 அதிகாரம் படிங்க. அப்ப நான் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு அன்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. டெய்லி 3 அதிகாரம் படிக்கிறேன். இன்னைக்கு உங்க மேல எனக்கு அன்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு 2 அதிகாரம் எக்ஸ்ட்ரா படிங்க. இதுதான் அப்பா கிட்ட அன்பு கூறுகிறது. அப்பா கிட்ட அன்பு கூறுறதுன்னா பைபிள் படிக்கிறது தான். நீங்க வேதத்தை வாசிக்கணும். அதுதான் அப்பா இடத்துல அன்பு கூறுகிறது. 29 பாருங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கும்படி, நாமளும் நம்மளுடைய பிள்ளைகளும் எப்பவும் நல்லா இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்துன்னா அப்பா அடிப்பாங்க உதைப்பாங்கல்ல, அன்பு கலந்த மரியாதை. என் அப்பா எனக்காக உயிரை கொடுத்துருக்காங்க, எங்க அப்பா மனசு நோகாதபடி நான் நடந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்றாங்க. என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற அப்பாவுடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். வசனம் தெரிஞ்சா தானே ஒரு கம்பெனில சேர்றோம், இல்ல ஒரு பஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் போறோம். அங்க போர்டு போட்டிருப்பாங்க. இது செய்யணும், இது செய்யக்கூடாது. அதை படிச்சாதான் நமக்கு என்ன தெரியும்? ஓ, இங்க போனா இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே போலதான் அப்பாவோட வார்த்தையை படிக்கும்போது தான் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும். அப்பாவுக்கு பிடிச்சதை செய்தாதான் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு வரும். அதைதான் இங்க சொல்றாங்க, என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பா எவ்வளவு வேதனையோடு சொல்றாங்க பாருங்க. அப்பாவோட வசனத்தை படிக்கிற இருதயம் உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு அப்பா உங்க இருதயத்துல வருகிறதுக்கு விருப்பப்படுறாங்க. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் பார்ப்போம், என் மகளே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. உங்க இருதயத்துல அப்பா விருப்பமா இருக்காங்க. உங்க இருதயத்துல இவ்வளவு நாள் உலக பிரகாரமான காரியங்கள், மற்ற காரியங்கள் மேல நாட்டம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்க இருதயம் எப்பொழுதும் என் வசனத்தையே தியானித்து கொண்டிருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா அது நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ உங்கள் இருதயத்தை தான் இன்னைக்கு கேட்கிறாங்க. உங்க இருதயத்துல எப்பொழுதும் அப்பாவுடைய நினைப்பாகவே எப்பொழுதும் வேதத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்பா கூட பேசணும், அதே நினைப்பா இருக்கணும்னு தான் அப்பா விரும்புகிறாங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது அப்பா இன்னைக்கு வாக்கு கொடுத்தது போல 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க அப்பா வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசியிருக்கீங்கப்பா. இப்பொழுதும் நீங்க வார்த்தையில சொன்னீங்க, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுதும் கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. அவர்கள் என்ன தேவையோடு கூட வந்திருக்காங்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் பூர்த்தி செய்கிறீர். அவர் குடும்பத்துல இருக்கிற சமாதான குறைச்சலை எடுத்து போடுகிறீர். எல்லா சண்டை சச்சரவுகளை எடுத்து போட்டு உம்முடைய சமாதானத்தினால் இப்பொழுதே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக, அதே போல பலவீனப்பட்டு வியாதி ரொம்ப முற்றிவிட்டது, இனி பிழைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்கலாம். நீங்க வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம்.
ஏசப்பா சொல்றாங்க, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். மரித்த லாசர் இறந்து போய் 4 நாள் ஆகி அவனை அடக்கம் பண்ணி அந்த நாறி போன பிணத்தையே உயிரோடு எழுப்ப அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்கள் சரீரத்தை உயிரோடு எழுப்ப அப்பாவுக்கு அது லேசான காரியம். நீங்க டாக்டர்கள் சொன்னதை நினைத்து கலங்கி கொண்டிருக்க வேண்டாம், திகைத்து கொண்டிருக்க. டாக்டர் பிளட் பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பக்கவாத நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இப்படி என்னென்ன காரியங்கள், ஹார்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைகளை உங்க காதுல அக்செப்ட் பண்ணாதீங்க. அப்பா சொல்லியிருக்காங்க, அவருடைய தழும்புகளால குணம். அந்த வார்த்தையை விசுவாசிங்க. உலகத்துல இருக்கிற வார்த்தையை விட அப்பா நமக்கு கொடுத்த அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களுடைய பிள்ளைகள் மேலே இறங்கி இந்த நொடியே அந்த ஆர்ட்டை புதிதாக எசேக்கியேல்ல நீங்க சொல்லியிருக்கீங்க, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான சதையான இருதயத்தை தருவேன் என்று சொல்லி, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த உறுப்பு வேலை செய்யவில்லை என்று டாக்டர் சொன்னாங்களோ அந்த உறுப்புகளை இப்பொழுது நீர் எடுத்து நவமான சதையான உறுப்புகளை இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து இந்த நொடியே தெய்வீக சுகத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. அதே போல யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு கூட பாரத்தோடு பார்த்து கொண்டு இருக்காங்க, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் சம்பளம் எல்லாம் இந்த கடனுக்கே போகிறது, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர போறேன் தெரியலன்னு பார்த்து கொண்டு இருக்காங்க. நீங்க அப்பா சொல்றீங்க, ஆம் தகப்பனே, உன்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாக மாற்றுவேன். இப்பொழுதே நீர் அந்த அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி. அதே போல யார் யாரெல்லாம் எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி ராஜா ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, நீர் அவர்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போறாங்கப்பா, நீங்க ஆண்டவரே அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கு நீங்க எல்லா சென்டம் எடுக்க நீங்க கிருபை செய்கிறதுக்காக நன்றி தகவலே. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று வேதனையோடு கூட பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. ஏற்ற காலத்துல சீக்கிரத்துல அவர்களுக்கு திருமணத்தப்பா நீங்க நடத்தி கொடுக்க போகிறதுக்காக சொல்றோம். நீங்க சொல்லியிருக்கீங்க, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னீங்க. அவர்களுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்து அப்பா நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அதே போல குழந்தை இல்லை என்று வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறேன். சீக்கிரத்துல அவர்கள் கையில குழந்தைய கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள் எல்லாருக்கும் அற்புதம் செய்றீங்க. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்கி எல்லோருக்கும் இப்பொழுதே நீர் அற்புதம் செய்கிறீர். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் என்ன தேவையோட பார்க்கிறாங்களோ எல்லோருக்கும் இந்த நொடியே அப்பா நீங்க அற்புதம் செஞ்சிட்டீங்க. அந்த கட்டிகள் மறைந்ததுக்காய் ஸ்தோத்திரம். கேன்சர் கட்டிகள் மறைந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறது. பிறவி குருடர்களை இப்பொழுதே சொஸ்தமாக்குகிறது. இது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் இப்பொழுது உங்கள் சரீரத்துல இந்த நொடியே நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி தகப்பன, நீங்க அற்புதத்தை செஞ்சிட்டீங்க, அற்புதத்தை செஞ்சிட்டீங்க, அற்புதத்தை செஞ்சிட்டீங்க. நீங்க எழுந்து நடந்து பாருங்க. இப்பொழுதே ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் த டிவைன் ஹீலிங். கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.